குட் ஈவினிங் ஆல். அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க ஆப்ஷன்ஸில், ஃபியூச்சர்ஸில், அது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லி இப்போ வந்து அந்த ப்ரோக்கரேஜ் ஆப்லலாம் கூட வார்னிங்லாம் கூட வருது. 85% ஆஃப் த பீப்புள் லூஸ் தேர் மணி அப்படின்லாம். இது ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் நேற்றுக்கு பார்த்துருப்பேன், செபி வந்து ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஜெயின் ஸ்ட்ரீட் குரூப் அப்படின்னு யூஎஸ் பேஸ்ட் ட்ரேடிங் ஃபிர்ம்க்கு வந்து ஒரு இன்ட்ரீம் ஆர்டரில் அவள் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க டெம்பரரியாக இன்ட்ரீம் ஆர்டரில். என்ன ரீசன் அப்படின்னாக்கா 4,800 crores அன்லாஃபுல் கெயின்ஸை வந்து பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம் மாதிரி மார்க்கெட்டோட இண்டெக்ஸையே வந்து ஒரு டைரக்ஷனில் போக வச்சு இவா வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் பொசிஷன் எடுத்துட்டு எந்த டைரக்ஷனில் போகிறதோ கேஷில் அதில் இவாளாவே வேணும்ட்டே ஸ்கொயர் ஆஃப் பண்ணி அதில் கொஞ்சமாக லாஸை புக் பண்ணி நிறைய ப்ராஃபிட்டை வந்து எடுத்து வச்ச பேர் பொசிஷன் இண்டெக்ஸில் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் புட் ஆப்ஷன் ஆர் கால் ஆப்ஷன் வாட் எவர் அவள் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இதை வந்து செபி கண்டுபிடிச்சு அதனால் வந்து ஒரு 1.5 years 2 years இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அந்த பீரியடில் வந்து இந்த பேன் வந்திருக்கு. இந்த நியூஸ்னால வந்து நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்டாக் வந்து பயங்கரமாக 11% கீழே இறங்கியிருக்கு. ஏன்னா அவள் வந்து டொமஸ்டிக் ட்ரேடிங் பார்ட்னர் ஃபார் ஜெயின் ஸ்ட்ரீட் குரூப். இப்போது இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் குரூப்பில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த வார்னிங் வந்து செபி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. செபி கொடுத்துட்டு என்எஸ்சியை வேற வாட்ச் பண்ண சொல்லி எக்ஸ்சேஞ்ச் இந்த பேட்டர்னை பண்ணால் என்எஸ்சி வந்து என்ன ஃபைல் பண்ணாங்கன்னு தெரியல, ஒன்றும் பெரிய அப்நார்மாலிட்டி இல்லாத மாதிரி ஃபைல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. என்எஸ்சி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன்ஸ் பண்ணாங்க. செபி இண்டிபெண்ட்டாக அதை தவிர என்எஸ்சிட்ட சொன்னதை தவிர செபியே இதில் இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணி எஸ்பெஷலி January 17, 2024 அன்னைக்கு அவள் பண்ண இண்டெக்ஸ் மேனிப்புலேஷன், அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங் த டே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற 2 மால் ப்ராக்டிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது என்ன பண்ண வேண்டியதுன்னா, போய் வந்து நிஃப்டியில் இருக்கிற பெரிய ஸ்டாக்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கொட்டாக் மஹிந்திரா பேங்க், HDFC பேங்க், இந்த மாதிரி இதில் எல்லாம் கேஷ் மார்க்கெட்டில் போய் எக்ஸ்பைரி டே இருக்கு இல்லையா, இப்போ வந்து எக்ஸ்பைரி மண்டே, முன்னாடி தேர்ஸ்டே வந்து நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பைரி டேயில் போய் வாங்க வேண்டியது நிறையா வாங்கிட்டு அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனில் இண்டெக்ஸ் ஏறும். அப்போவே பேரிஷ் பொசிஷனை வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை வச்சுட்டு அதை விற்றுட்டு தன்னோட பேரிஷ் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. கேஷ் மார்க்கெட்டில் விற்ற லாஸை விட ஜாஸ்தி இதில் வந்து அன்லாஃபுல்லாக 4,800 crores இம்போன் பண்ணியிருக்காங்க. அவள் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கா. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பாடம்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரேடிங் பிடிச்சிருந்ததுன்னா கெட் எம்ப்ளாய்டு இன் ஏ ட்ரேடிங் ஃபிர்ம், ப்ராப்பர் ப்ரோக்கரேஜ் ஃபிர்மில் போய் கற்றுண்டு அவளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு வி கேன் ஒர்க் ஃபார். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்டு பண்ண முடியுமே தவிர திடீர்னு வந்து ஒன்றுமே டெக்னிக்கல்ஸ் தெரியாமல் இந்த மாதிரிலாம் ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் போய் குதிச்சாக்க ஹெவி லாஸ் புக் பண்ண வேண்டி வரும். இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் மீறி இந்த மாதிரி ஃப்ராட்லாம் நம்மளால் சமாளிக்கவே முடியாது. நம்ம வந்து லாஸ் தான் புக் பண்ணுவோம் இந்த மாதிரி கேஸ் இருக்கும்பொழுதோ. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு.